ஹே காய்ஸ், இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1.3 பார்க்கலாம். ஸோ அதில் வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, டோட்டல் சார்ஜ் கேட்குறாங்க, வேறு டைமும் கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ சார்ஜ் கேட்குறாங்க. முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. இப்போது இதுலேருந்து நம்ம Q வேணும். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ரெண்டு பக்கமும் இன்டிகிரேட் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, Q இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரல் ஆஃப் IDT அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணாலே T0 T. இங்கே T0 வந்துட்டு 1 செகண்ட் இனிஷியல் டைம் அண்ட் T வந்துட்டு 2 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 to 2 3t² மைனஸ் T dt. ஸோ இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா 3t³ டிவைடட் பை 3 1 to 2 மைனஸ் t² பை 2 1 to 2. ரெண்டு கேன்சல் பண்ணிக்கலாம். 8 மைனஸ் 1 மைனஸ் 4 பை 2 மைனஸ் 1 பை 2. ஸோ 7 மைனஸ் 3 பை 2 14 மைனஸ் 11 பை 2 which is equal to 5.5 கூலும். இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். அவ்வளோதான். ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் 1.3 அதே மாதிரி தான். பட் வந்துட்டு கரண்ட்டை வந்துட்டு ரெண்டாக கொடுத்துருக்காங்க. லைக் 0லேருந்து 1 வரைக்கும் டைம் இருக்கும்போது நம்மளுக்கு 4 ஆம்ப்ஸ் இருக்கும். வேறஸ் T வந்துட்டு கிரேட்டர் தேன் 1 மாறிச்சு அப்படின்னா நம்மளுக்கு 4t² ஆம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அதே மாதிரி Q இஸ் ஈக்குவல் டு இன்டிகிரல் ஆஃப் IDT தான். ஸோ 0 to 1 வந்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு 4 ஆம்ப்ஸ் ப்ளஸ் 1லேருந்து கிரேட்டர் தென் 1 இருந்துச்சு அப்படின்னா, அப்போ 2 வரைக்கும் தான் இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ கிரேட்டர் தென் 1னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம், இந்த கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 0 to 1 4 dt ப்ளஸ் 4t² dt 1 to 2 4t 0 to 1 ப்ளஸ் 4t³ by 3 1 to 2. லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 4 ப்ளஸ் 4 into 8 divided by 3 plus minus upper limit minus lower limit 4 plus 28 by 3 வரும் 40 by 3 12 plus 28 40 by 3 so 13.33 coulomb. அவ்வளோதான் இந்த சம்முக்கான ஆன்சர். தேங்க்யூ.